ஐஎஃப்எஸ் மோசடியில சிக்கி பல ஆண்டுகளா தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்முடைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி இந்த இடத்துல பதிவு பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அந்த ஒரு முயற்சி இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு கதவ திறந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த விஷயத்துல இதுக்கு உறுதுணையாக இருந்த பலர நான் இங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு தொடர்ந்து எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துக்கிட்டு இருந்த, என்னைய கைட் பண்ணிக்கிட்டு இருந்த சிலருடைய பேர் சொல்ல முடியாது. ஸோ அவர்களுக்கும் அ சில அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள், அண்ட் தென் இந்நாள் அதிகாரிகள், அப்புறம் என் கூடவே இந்த விஷயம் கொண்டு முக்கியமான இடத்துல இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அத நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல. ஸோ அதற்கு உதவியாக இருந்த முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. சார் ஒருத்தர் கைட் பண்ணி இதுக்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் பண்ணி ப்ராப்பரா எடுத்துட்டு சூப்பரா குடுத்திருந்தாரு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஎஃப்எஸ் கிட்டத்தட்ட பலாயிரம் கோடிகள் மோசடி செஞ்சுட்டு தப்பிச்சு சென்று சிலர் இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு அவலம். லட்சுமி நாராயணன், மோகன் பாபு, ஜனார்த்தனன், வேதநாராயணன், ஜெகநாதன், மின்மினி சரவணன், குப்புராஜ், இவங்களுடைய பேர்கள்லாம் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். தெரிய செல்வம், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல பல பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஃப்ரீஸ் செய்யப்பட்டு, பல சொத்துக்கள் முடக்கப்பட்டு, இஓடபிள்யூ கண்ட்ரோல்ல இப்போ அந்த சொத்துக்கள்லாம் இருக்கு. நீதிமன்றம் இந்த வழக்குல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி மோசடி செஞ்ச இந்த வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நாராயணனையும் நான் பெயிலபிள் வாரண்ட்ல ரெட் கார்னர் நோட்டீஸ்ல இருக்காரு. ஸோ அவரை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்துறதுக்கான உத்தரவை 15 நாளுக்கு ஒரு முறை ஹியரிங் வரும்போதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டு இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டை யார் யார் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்கன்னு சரிபார்த்து அதை ஒப்படைக்கக்கூடிய வேலையை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்றாங்க, இன்னும் அந்த சொத்துக்கள் எல்லாம் ஏலம் விட்டாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆயிப்போச்சு. அதை ஏலம் விட்டு அதை லிக்விஃபைட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பாதிக்கப்பட்டவங்க திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லி இத்தனை நாள் ஆயிப்போச்சு. ஸோ இது இன்னும் செய்யாம இருந்து 15 நாளைக்கு ஒரு முறை அது காலம் தாழ்த்துற வேலையா தான் போயிட்டு இருக்கு. நடுவில் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. எலெக்ஷனுடைய பிஸி அழைச்சி மாறிடுச்சு. ஸோ அதிகாரிகள் இங்க அங்கன்னு மாத்துற விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வா நம்ம யாரை சந்திச்சா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு கடந்த வாரம் ஒரு பதிவு போட்டிருந்தேன். முதல்வரை நேரடியாக சந்திச்சு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயத்த, இந்த பிரச்சனையை அவர் நேரடி பார்வைக்கு கொண்டு போனா கண்டிப்பா அவர் இதற்கான செவி சாய்ப்பார். ஏன்னா இதுல விசாரணை பண்றதுக்கோ, இல்ல புலன் விசாரணை பண்றதுக்கோ, புது டீம் அமைக்கிறதுக்கோ, இல்ல மெனக்கட்டுறதுக்கோ எதுவுமே இல்லை. ஒரு வார்த்தை, இதை பார்த்து என்னன்னு ஒன்னே முடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னா முடியக்கூடிய ஒரு வார்த்தை. அதற்காகத்தான் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு நான் போக போறேன்னு கடந்த வாரம் நான் போட்டிருந்தேன். இந்த வாரம் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு போயிருந்தோம். அண்ணன் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காக தலைமைச் செயலகம் போயிருந்தேன். ஆனா அவருடைய அப்பாயின்மெண்ட் ரொம்ப டஃப். ஸோ அவர் என்ன தெளிவா சொல்லிட்டாங்கன்னா, அதிகாரிகளோட முக்கியமான பல மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளோடும் முதல்வர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நிதிநிலை எந்தெந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியும், நிதிநிலை எப்படி இருக்கு, வெள்ளை அறிக்கையை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலையில ரொம்ப மும்முரமா இருக்காங்க. தென் டெல்லி பயணம் அதுவும் திட்டமிடப்பட்டு இருந்ததுனால என்னால் சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. பட் ஆனா வேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன் அவருடைய முயற்சியால நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் இருக்கார்ல செங்கோட்டையன் அண்ணன், அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதற்கு முதல்ல வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் வினோத் கண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணாம போற சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில, மற்ற தலைவர்கள் மத்தியில, ஆனா என் தொகுதி மக்கள் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் அவங்களை கொண்டு போறேன், நீங்க அதை தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சார் ஒருத்தர் அதற்கான ஃபுல் பேக்கப் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. சிஎம்க்கு ஒரு காப்பியும் மினிஸ்டருக்கு ஒரு காப்பியும் கொண்டு போயிருந்தோம். ஸோ கொண்டு போயிட்டு எல்லாரும் இந்த மனுக்கள் கொடுத்தாங்க, அப்புறம் பொக்கே கொடுத்தாங்க, வாழ்த்து சொன்னாங்க, புக்கு கொடுத்தாங்க, சால்வை போட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி 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 அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வச்சுக்கிட்டு இருந்தவர்கிட்ட இந்த ஒரு நோட் எடுத்துட்டு போய் கொடுத்து, சார் இது ஐஎஃப்எஸ் ரிலேட்டடான ஒரு பண மோசடி சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் அது என்னன்றதை பார்த்துக்கிட்டே இருந்தார். செங்கோட்டையனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே இதில் மோசடி செஞ்சுருக்காங்க. 5,500 பேர் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வழக்கு கொடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்டவர்கள் இதில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பலர் இன்னமும் தலைமுறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அவருக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சது.
அதை காது கொடுத்து கேட்டு அதை வந்து ஒவ்வொரு பக்கமும் அதை எடுத்து பார்த்து இது ஒன்றுமே இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு மூவ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பாதிக்கப்பட்டவங்க பணம் கிடைச்சிடனே பணம் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கறது போக எக்ஸஸாகவே இருக்குது. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கருவூலத்துக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல சொல்ல அவர் எல்லா டாக்குமெண்ட்டையும் படிச்சுட்டு எங்கே இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு எங்கே மென்ஷன் பண்ணிருக்கீங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் வருதா இல்லை அப்படின்னு கேட்டார். கோர்ட் ஆர்டர் எடுத்து காட்டணும். ஸோ கோர்ட் ஆர்டரை பார்த்துட்டு உடனே அவர் பிஏ கிட்ட கொடுத்து இது என்னன்றதை டீட்டெயிலாக பாருங்கள், என்ன பண்ண முடியும் நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி தம்பி, இந்த பிரச்சனையை கொண்டு வந்து என் பார்வை கொண்டு வந்தது ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் சட்டமன்ற உறுப்பினரும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ தெளிவாக சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அதுக்கான சீரியஸ்னஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுப்பாரு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஸோ சந்தோஷமாக வெளியே வந்தோம். ஸோ இதன் மூலமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து நான் சொல்ல விஷயம், வழக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணம் எப்படியாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது. ஸோ வேதநாராயணன் அவர்கள் பெயிலில் வெளியே வந்துட்டாரு. அவர் வெளியே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து அவர் ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்குன்னா, கேஸ் போட்டு இந்த கோர்ட்டில் போயிட்டு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு மூவ் பண்ணக்கூடிய சிலருக்கு வந்து அவர்களுடைய என்ன பணம் இழந்தாங்களோ அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் கேஸ் கொடுத்தா உங்களுக்கு காசு கிடைக்காதுன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், திரும்ப எப்படி கேஸ் கொடுக்குறது முதலேருந்து என்கிட்ட ஆரம்பிக்காதீங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எத்தனை முறை நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எத்தனை வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது நிறைய பேருக்கு உங்கள் கண்ணுக்கு படாமல் இருந்திருக்கலாம், இல்லை பட்டும் நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். பட் இந்த என்னால் முடிஞ்சது இந்த அளவுக்கு கொண்டு போய் தலைமைச் செயலகம் வரைக்கும், அமைச்சர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு 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 விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணால் மட்டும்தான், ஒரு ப்ரெஸ்ஸுக்கு அதை கொண்டு போனால் மட்டும்தான் இது இன்னும் பெருசாகும், உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் யாராவது செய்வாங்க, நம்ம பலன் அனுபவிச்சா போதும் அப்படின்ற சுயநலத்தோடு நிறைய பேர் இருக்கீங்க. பட் அந்த சுயநலத்தினால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஸோ நாளைக்கு க்ரௌடாக நம்மளும் போய் கூட்டணி போய் இது கொடுக்கலாம், வழக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த பதிவு இத்தனை ஆண்டுகளாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான மோசடி வழக்கு இது, ஐஎஃப்எஸ் ஸ்கேம் அப்படின்றது. இன்றைக்கி ஒரு நல்ல நிலையை எட்டி இருக்கிறதுல எனக்கு உளமாற வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் வேலையை விட்டுட்டு இதுக்காக போய் நின்று அந்த கூட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போக ட்ரை பண்ணி ஸோ எம்எல்ஏவுடைய துணையோட உள்ளே போயிட்டு அமைச்சரை பார்த்து இதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான பேக்கப் டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணதும் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இவ்வளவும் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு லெவலில் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நீங்கள் வேறு ஏதாவது முறையில் இந்த மாதிரி ஐஎஃப்எஸில் இழந்த பணத்தை மீட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.